அழகே அழகு சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரேவதிக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கியராஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாரு. இது கடைசி பகுதியில வருது. முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். மலரும் பாக்கியராஜும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் மலர் வந்துட்டு மதிக்கு கால் பண்றாங்க. நான் வந்துட்டோம் நீங்க கதவ திறங்க அப்படின்ட்டு. மதி அந்த வரேன் வந்து கதவ திறக்கிறேன் அப்படின்ட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் மதி கேட்குறாங்க ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவுட்டிங் போனதுலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது சுரேஷ் வந்துட்டாரு. சுரேஷ் வந்ததுக்கப்புறம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்நேரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத நேரத்துல அவங்க அத்தை வந்துட்டாங்க. அவங்க அத்தை வந்துட்டு நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. மதி வந்துட்டு யோசிச்சுட்டு இல்ல மலருக்கு தலைவலி அதனால நாங்க டேப்லெட் கொடுக்கலாமா இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாமான்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. உடனே அவங்க அத்தை கேட்கறாங்க இவளை பார்த்தா முடியாத மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. இவனே மலர் ஆக்டிங் பண்றாங்க. ஐயோ ரொம்ப தலை வலிக்குது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் சுரேஷ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறாரு. அந்த டைமில் பாக்கியராஜ் மலர் வா ஹாஸ்பிட்டல் கூட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அத்தை கேட்குறாங்க இந்நேரத்துக்கு எந்த ஹாஸ்பிட்டலாக திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்நேரத்துக்குலாம் நீ உடனே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் என்ன நீ படுக்கும்போது சேலையில் தானே நீ வந்து போய் தூங்குனேன் இப்போ என்ன சுடிதார் போட்டுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இது உங்கள் வீட்டுக்கு பிறந்தநாளுக்கு வாங்கி கொடுத்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இது எங்கள் அம்மா போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தது அதை போடவே இல்லை இப்போ தான் அதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதியம் சேர்ந்து சமாளிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை இவங்க இப்போ தான் பார்த்தாங்க ரொம்ப நாள் போடாமல் வச்சிருந்தாங்க இப்போ தான் பார்த்தாங்க அதனால இந்த ட்ரெஸ்ஸை வந்து இவங்க போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஏதோ சமாளிச்சிருக்காங்க. அந்த டைம் சரி நீங்கள் போய் மாத்திரை போட்டு போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க அத்தை. அதுக்கப்புறம் வந்துட்டு மதி சொல்கிறாங்க அடுத்து வேறு யாராவது வரதுக்குள்ள நீங்கள் கிளம்புங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலரும் பாக்கியராஜ் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. உடனே சுரேஷும் மதியும் அவங்களும் ரூம்ல கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறம் சுரேஷ் கேட்குறாரு மதிக்கிட்ட உனக்கு முன்னாடியே தெரியுமா இவங்க வெளியில் போனது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்போ நீ அதை என்கிட்ட சொல்லலை? நான் கேட்டதுக்கு பாப்பா வந்து அவங்க தலைவலின்றனால பாப்பா வந்து இங்கே தூங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்கிறாங்க சொல்லலன்னு கேட்குறாங்க. நான் இதுக்கு இதை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அந்த அளவுக்கு பழகிருக்கோம் நம்ம வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்கத்தில் அவங்க போய் மதி வந்து போய் படுத்துட்டாங்க. அந்த டைமில் வந்துட்டு பாக்கியராஜும் அவங்க மலரும் தூங்கிட்டு இருக்கிற அந்த டைமில் பாக்கியராஜ் வந்துட்டு மலரை ரசிச்சுக்கிட்டே போனது வந்து எல்லாத்தையும் நடந்ததை நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமில் ரேவதியை பற்றி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரேவதிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்கு அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவங்களை நம்ம வீட்டிலேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வண்டியில் கிளம்புறாரு. அந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ரேவதி வந்து வெளியில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதை பாக்கியராஜ் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து ரேவதியை கூப்பிட்டு உள்ள வராரு. வரும்போது நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்கிற மணி 2 ஆகுது அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ ஏதோ பிரச்சனை இருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு எதுக்காக நீ இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவர் நோயிட்டே இருப்பார் அதனால தான் அது எனக்கு எரிச்சலாகி நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உனக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கா என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி கேட்பாரு. அந்த டைமில் 2 பேரும் பேசிட்டு இருக்கிற டைமில் தங்கராஜ் அதை கேட்டுட்டு நீ யார் கூட பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வராரு. அப்போ வந்து பாக்கியராஜ் நிற்கிறத பார்க்குறாங்க. உடனே தங்கராஜ் கேட்குறாரு நீ உங்கள் அண்ணன் அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி வர வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க என் கையில் என்ன எதுக்குங்க ஃபோன் இருக்குது நான் எப்படி ஃபோன் பண்ணி வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாக்கியராஜ் ஏன் நீங்கள் ரேவதி வெளியில் உட்காந்துக்கா நீங்கள் தான் வெளியில் உட்கார வச்சிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் உட்கார வச்சிருக்கேன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 2 பேரும் உங்களுக்குள்ள சின்ன வாக்கம் வந்துட்டு இருக்கல அவங்க வந்துட்டு பாக்கியராஜ் சொல்கிறாரு வா நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு இன்றைக்கி இதோட எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.